அதாவது டீசல் மானியத்தையும் மீனவ பெருமக்கள் உயர்த்தி வழங்குவதற்கான நிலையை உருவாக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட கடலூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியாளரும் 27 கோடியில் கட்ட கொடுத்தோம். இங்கே காவிரி கூட்டுக்குடி திட்டம் 270 கோடியில கட்டி முடிக்கப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் புயல், பெருமழை, பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களை மின்தடை அடிப்படை ஏற்படுது. அதனால பூமிக்கு அடியில இன்னைக்கு கேபிள் விரைவிட மின் கேபிள் பறித்து எந்த புயல் நல்ல மழை வந்தாலும் மின்தடை ஏற்படாம அதிமுக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடலூர் மாநகரத்தில் குறைந்த மின்னழுத்தை தவிர்க்க கடலூர் செம்மண்டலத்தில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சி பகுதியில் 43 கோடி ரூபாயில மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கடலூர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 18 கோடி மதிப்பீட்டில் கடலூர் முதல் மேல்பட்டாகம் வரை கஸ்டம்ஸ் சாலை புதிதாக அமைக்கப்பட்டது. கெடிலம் ஆற்றில் சுமார் 16 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. கடலூர் அரசு மருத்துவமனை 8 கோடி ரூபாயில அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் டயாலிசிஸ் பிரிவு கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதோட அந்த கடலூர் அரசு பொது மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவமனை 10 கோடியில கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீனவர்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு தூண்டில் விளைவு 10 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியை கொண்டு வந்து என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இங்கே துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு அதை விரிவுபடுத்திருக்காங்க, நவீனப்படுத்திருக்காங்க. 150 கோடி அதிமுக அரசு இருக்கின்ற ஒதுக்கி இன்னும் அந்த பணி நிறைவு பெறாம அப்படி ஆம வேகத்தில் இருக்குது. அது கண்டனத்துக்குரிய என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அண்ணா நிறைய திட்டங்களை கைவிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை கைவிட்டாங்க. அதோட இங்கதான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தார். அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் கொடுக்கிறார். கொடுத்தாங்களா? இல்ல.